சினிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புளி போடாமல் ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி கூட்டெல்லாம் பண்ணி நம்ம வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சுக்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தக்காளி கூட்டு மட்டும்தான் இது. அதில் மீனை போட்டு நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றது. புளி போட்டு ஒரே மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறத விட புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தக்காளியை அதிகமாக சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி வச்சு சாப்பிடலாம். ஒரே டேஸ்ட்டில் சாப்பிட்றத விட இது எப்படி செஞ்சோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க போகலாம். இப்போது அந்த புளி இல்லாத மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த நெத்திலி மீனை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு 1/2 கிலோ மீன். இதை வந்து இந்த தக்காளி கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மீன் குழம்புக்கு வெந்தயம் ரொம்ப நல்ல ஒரு சுவையும் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இதில் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட பூண்டு பல்லை இந்த மாதிரி ஒரு 10-15 பல்லு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாம். அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 6-7 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் போடுறதுனால ரொம்ப காரசாரமாக மீன் குழம்பு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கினா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு பெரிய 3 தக்காளி, நாட்டு தக்காளி போட்டுக்கோங்க. அதுதான் புளிப்பு சுவையை கொடுக்கும். 3 பெரிய தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா மேஷ் ஆகணும் சீக்கிரமாக அப்படின்றதுக்காக அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா வதக்குங்க. எல்லாம் கூலாகி நல்லா மேஷ் ஆகி வந்துடும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி. ஏன்னா நிறைய பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிட்டால் போதும். இது கூட தனி மிளகாய் பொடியை நம்ம போட போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி போட்டிருக்கோம். இது நல்ல காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சேர்க்காததுனால இப்போ வந்து இது வந்து ஒரு தனி சுவையோடு இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி கூட்டெல்லாம் நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் காரம்லாம் கம்மி பண்ணுவோம். மீன் குழம்பு அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் காரமாக நிறைய சேர்த்துக்குவோம். இப்போ 1 ஸ்பூன் வந்து சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் இந்த மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஒரு தனி சுவையாக நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது அடிக்கடி ஒரே மாதிரி நம்ம புளிக்குழம்பு அந்த மாதிரி புளி போட்டு செஞ்சு சாப்பிட்றத விட இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மூடி வச்சுருவோம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்து மீனெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். பார்க்கும்போது வெந்தது தெரியுது. இந்த சூப்பரான சுவையான புளி இல்லா மீன் குழம்பு ரெடி. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுருவோம். இது சூடாக சாதம் போட்டு நம்ம இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நாங்கள் இது கூடவே முட்டையும் வேக போட்டு அதை கூட வச்சுட்டோம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.